அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அதிமுக செவி சாய்க்காததால் 23 தொகுதிகள் வரை தேமுதிக இறங்கி வந்தது. ஆனால் அதிமுக தரப்பிலோ 13 தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் தர முன்வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகுவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேமுதிக சார்பில் கேட்கப்பட்ட தொகுதி எண்ணிக்கையை ஒதுக்க மறுத்து உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்து தோல்வியை தழுவும் என்று தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிக தொண்டர்கள் அனைவருக்கும் தற்போது தீபாவளி என்று தெரிவித்தார். கே.பி. முனுசாமி பாமகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுவதாகவும், நாங்கள் கேட்ட தொகுதிகளை அதிமுக தர மறுத்ததால் கூட்டணியில் இருந்து விலகியுள்ளதாகவும் அவர் கூறினார். எடப்பாடி தொகுதியில் அதிமுக மண்ணைதான் கவ்வும் என்று விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும், இனி அதிமுகவுக்கு இறங்கு முகம்தான் என்றும் தெரிவித்தார். குகையிலிருந்து வெளியே வரும் சிங்கத்திற்கு இனி வேட்டைதான் என்று முழக்கமிட்ட விஜய பிரபாகரன், தலையே போனாலும் தேமுதிக தன்மானம் இழக்காது என்று தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் இருந்து விலகியுள்ள தேமுதிகவுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. மக்கள் நீதி மய்யம் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு தலா 40 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அதிமுகவில் இருந்து தேமுதிகவுக்கு மக்கள் நீதி மய்யம் அழைப்பு விடுத்துள்ளது. எஞ்சிய 154 தொகுதிகளில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேமுதிகவை கூட்டணியில் இணைய அழைப்பு விடுத்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தேமுதிகவுக்கு அங்கீகாரம் கொடுத்த நன்றியை மறந்துவிட்டு சுதீஷ் பேசி வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடையும் என்று தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், கூட்டணியிலிருந்து விலகுவது துரதிருஷ்டவசமான நடவடிக்கையாக எனவும், தேமுதிகவுக்கு அங்கீகாரம் கொடுத்த நன்றியை மறந்துவிட்டு சுதீஷ் பேசி வருவதாகவும் கூறினார். கூட்டணியில் இருந்து வெளியேறிய தேமுதிக வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் என கூறிய ஜெயக்குமார், இல்லையெனில் அதிமுக பதிலடி கொடுக்கும் என தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யம் கூட்டணிக்கு யார் வந்தாலும் வரவேற்போம் என்று அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து, சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கமல்ஹாசன், மக்களுக்காக உருவாகியுள்ள இந்த கூட்டணி முதற் கூட்டணி என பெயரிடப்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டியவர்கள் அதிமுகவும் திமுகவும் தான் என கூறிய கமல்ஹாசன், அவர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது என தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யம் தலைமையிலான தங்களது கூட்டணி தமிழகத்திற்கு விடிவெளியாக இருக்கும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். கமல்ஹாசன், சரத்குமார் ஆகியோருடன் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தின் எதிர்காலம் மற்றும் மக்களின் நலனுக்காக இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம் தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகிய நிலையில் தேர்தலுக்காக செலவு செய்ய முடியாமல் அக்கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்கள் தற்போது பின்வாங்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிகவில் தேர்தலுக்கான செலவு, பிரச்சார செலவு, கட்சியின் செலவு உள்ளிட்ட செலவுகள் அனைத்தையும் வேட்பாளரை ஈடுகட்ட வேண்டும் என்பதால் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து பின்வாங்கி வருவதாக தெரிகிறது. இதன் காரணமாக மாவட்ட செயலாளர்களும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பெயர்களை இறுதி செய்ய முடியாமலும் கலக்கத்தில் உள்ளனர். அதிமுக பாஜக ஆட்சியில் பெட்ரோல், சிலிண்டர், அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றம் பெண்களையும் பொதுமக்களையும் நாள்தோறும் நசுக்கி வதைப்பதாக மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், திமுக முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அறிவித்துள்ளதாக முதலமைச்சர் கூறுவது எவ்வளவும் பெரிய பச்சை பொய் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள முடியும் என கூறியுள்ளார். இந்த இழிநிலையை துடைத்தெறிய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ள மு.க. ஸ்டாலின், தேர்தல் களத்தின் கதாநாயகனான திமுகவின் தேர்தல் அறிக்கை மார்ச் 11ஆம் நாளன்று வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார். திமுகவுக்கு அளித்த ஆதரவை திரும்ப பெறுவதாக நடிகரும் எம்எல்ஏவுமான கருணாஸ் அந்தர்பல்டி அடித்துள்ளார். 5 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்த கருணாஸ் அண்மையில் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். அதே வேகத்தோடு திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் திமுகவுக்கு அளித்த ஆதரவு மற்றும் தொகுதிகள் கேட்டு வழங்கிய கடிதம் ஆகியவற்றை திரும்ப பெறுவதாக கருணாஸ் தெரிவித்துள்ளார்.
திமுக கூட்டணியில் தங்களுக்கு கடையநல்லூர் தொகுதி உறுதியாகி உள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கலாம் என திமுக அக்கட்சியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் கடையநல்லூர் தொகுதி உறுதியாகி உள்ளதாகவும் மற்ற 2 தொகுதிகளுக்கு ஆம்பூர், வாணியம்பாடியில் 1 தொகுதியும் சிதம்பரம், பாபநாசத்தில் ஒன்றும் திமுக ஒதுக்கும் என தெரிவித்தார். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி பிறப்பிக்கப்பட்ட சட்டத்துக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மீதமுள்ள சாதியினர் பாதிக்கப்படுவார் என்பதால் இதனை அமல்படுத்த தடை விதிக்க வேண்டும் என கோரினார். இந்த வாதத்தை கேட்ட நீதிபதிகள் போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க முடியாது என கூறி மனுவுக்கு 6 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியதை எதிர்த்து பசும்பொன் மக்கள் கழகம் என்ற கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. பசும்பொன் மக்கள் கழகம் கட்சியின் தலைவர் இசக்கிமுத்து தாக்கல் செய்துள்ள மனுவில் வன்னியர்களுக்கு மட்டும் தற்போது 10.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு என்பது சட்டத்தின்படி அனுமதிக்கத்தக்கதல்ல என குறிப்பிட்டிருந்தார். எனவே இடஒதுக்கீடு தொடர்பான சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனது திட்டங்களை முன்னரே அறிந்து ஸ்டாலின் அறிவித்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது அவரது பதவிக்கு அழகல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திருமாவளவன் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் மத்திய மாநில அரசுகளின் கைப்பாவையாக செயல்படுவதாகவும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதில் இருந்தே தேர்தல் விதிமீறல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 இடங்களும் பாஜக அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கு 14 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி, பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் ஆகியோர் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மல்குமார், என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் தேர்தலை சந்திக்கப் போவதாகவும் வெற்றி பெற்ற பிறகு யார் முதலமைச்சர் என்பதை சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்வார்கள் எனவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்கியதில் 54,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அறப்போர் இயக்கத்தினர் 2013-18 வரை மின்துறையில் கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்கியதன் காரணமாக 30,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த 3 ஆண்டுகளில் 18,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். 2028ஆம் ஆண்டு வரை ஒப்பந்தம் இருப்பதால் ஒப்பந்தம் தொடரும் வரை மின்துறையில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்படும் எனவும் அறப்போர் இயக்கம் எச்சரித்துள்ளது. 6 சிலிண்டர்களை இலவசமாக கொடுத்துவிட்டு மற்ற சிலிண்டர்களின் விலையை ஏற்ற மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் ஆளும் பாஜக அரசு தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க எந்த இடத்திற்கும் இறங்கி செயல்படுவார்கள் என்று கலவரத்தை தூண்டிவிட்டு கூட ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்வார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். மக்கள் நீதி மய்யத்தின் திட்டங்களை திமுக காப்பி மட்டுமே அடித்து வருவதாகவும் அவர்களால் காப்பி மட்டும்தான் அடிக்க முடியும், நாங்கள் செயல்படுத்துவோம் என்று கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் சாதனை படைத்த பெண்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கமல்ஹாசன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் இல்லத்தரசிகளுக்கு 4,000 ரூபாய் ஊதியம் வழங்க திட்டமிட்டு இருந்ததாகவும் அதையே ஸ்டாலின் தற்போது 1,000 ரூபாயாக குறைத்து அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் இலவசங்களே தேவையில்லை என்ற நிலையை உருவாக்கப் போவதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்குறுதி அளித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடும் சீமான் அங்கு தனது முதல் நாள் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் அரசு பள்ளியில் பயிலும் அனைவருக்கும் அரசு வேலை என்ற நிலையை உருவாக்கப் போவதாகவும் உறுதியளித்தார். இலவசங்களையும் கவர்ச்சி திட்டங்களையும் கூறி மக்களை ஏமாற்ற தயாராக இல்லை என்றும் சீமான் கூறினார். அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகள் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டுள்ளதா என ஆராய கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கோயம்புத்தூர் கன்சியூமர் காஸ் என்ற அமைப்பின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அரசியல் கட்சிகள் வெளியிடும் தேர்தல் அறிக்கைகள் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு உள்ளனவா என ஆய்வு செய்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனுவுக்கு மார்ச் 15ஆம் நாளுக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டனர். கோவில்பட்டி அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் அதிகாரிகள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சென்னமரெட்டிப்பட்டியில் சென்ற காரில் இருந்த 3 பேரிடம் சோதனை செய்ததில் 1,24,800 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடம் நடைபெற்ற விசாரணையில் விளாத்திக்குளத்தை சேர்ந்த வேலுச்சாமி, ஆசிர்வாதம், ராமசுப்பு என்பதும் பொருட்கள் வாங்க அவர்கள் மதுரைக்கு செல்வதும் தெரியவந்தது. மேலும் மற்றொரு காரிலிருந்து 240 திமுக தொப்பிகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் காப்புக்காடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் 2 இளைஞர்கள் சங்கிலி பறிக்க முயற்சி செய்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காப்புக்காடு பகுதியில் பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். திடீரென பெண்ணின் கழுத்தில் கிடந்த தங்க சங்கிலியை பிடித்து இழுத்ததில் அவர் நிலை தடுமாறி விழுந்து சிறிது தூரம் சாலையில் இழுத்து செல்வதும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதனால் அந்த பெண்ணுக்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டன. சங்கிலி கிடைக்காததால் அந்த இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆலிவ் ரெட்லி ஆமை முட்டைகளை சேகரிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வேதாரண்யம் அடுத்த கொடியக்கரை ஆறுகாட்டுத்துறை கடல் பகுதியில் அரிய வகை ஆமை முட்டைகளை வனத்துறையினர் சேகரித்தனர். இந்த ஆண்டு இதுவரை 2 இடங்களிலும் 57 கட்டங்களாக 6291 ஆமை முட்டைகள் அங்குள்ள ஆமை குஞ்சு பொறிப்பகத்தில் வைத்து பாதுகாத்து வருகின்றனர். இதனிடையே வைகை டேம் வனக்கல்லூரியிலிருந்து சென்ற பயிற்சி வனவர்களும் ஆமை முட்டைகள் சேகரிப்பது மற்றும் பாதுகாப்பது குறித்து வனத்துறையினர் செயல் விளக்கம் அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அறுவடைக்கு தயாரான 1000 ஏக்கர் நெற்பயிர்களை லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் கடித்து சேதமானதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சீர்காழி அருகே கீரங்குடி கிராமத்தில் சம்பா நெற்பயிர்கள் சுமார் 10,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் லட்சக்கணக்கில் வெட்டுக்கிளிகள் படையெடுத்து நெற்பயிர்களை கடித்து சேதமாக்கியுள்ளது. இதனால் நெல்மணிகள் அனைத்தும் பதறாகி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்து கொள்ளிடம் வேளாண் துறை உதவி இயக்குநருக்கு புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி அடுத்த நல்லம்பள்ளியில் நகைக்கடை உரிமையாளரிடமிருந்து 176 சவரன் தங்க நகையை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். நல்லம்பள்ளி கெங்கலாபுரம் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல கடையை மூடிவிட்டு நகைகளை தனது காரில் வீட்டுக்கு கொண்டு சென்றார். அப்போது சேசம்பட்டி பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் 176 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரொக்கம் 35,700 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்றதால் அவற்றை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அரியலூர் மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கேஸ் சிலிண்டர்களில் ஆட்சியர் ரத்னா வில்லைகளை ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேர்தலில் மக்கள் 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டுமென வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த உத்தரவிட்டுள்ளது. இந்த வகையில் வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஒட்டு வில்லைகளை அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கேஸ் சிலிண்டர்களில் ஒட்டும் பணி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஆட்சியர் ரத்னா வில்லைகளை ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஓசூர் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 6,05,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பாகலூர் சென்னைபுரம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சென்ற துணிக்கடை உரிமையாளர் ராஜாராம் என்பவர் காரில் 6,05,000 பணம் எடுத்து சென்றுள்ளார். அந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஒசூர் சார் ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள கொடுமணல் பகுதியில் அகழாய்வு பணி மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்த அகழாய்வு பணி 6 மாதங்களுக்கு நடைபெற உள்ளது. கடந்த மாதம் முதல் தொடங்கிய 8வது அகழாய்வு பணியில் 2300 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்பகுதியில் கால்வாய் ஒன்று செல்லும் தடமும் கரண்டி போன்ற வடிவிலான பொருட்களும் கண்ணாடி துண்டுகளும் உடைந்த சங்குகள் மற்றும் வளையல்கள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 6 மாத காலத்தில் அரிய வகை கலைப்பொருட்கள் கிடைத்திட வாய்ப்பிருப்பதாகவும் அகழாய்வு தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பால்குளம் தாமிரபரணி ஆற்றுக்கரையோர பகுதியில் இருந்த 12 அடி நீள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்து குதிரைமொழி தேரி காட்டு பகுதியில் விட்டனர்.
திருச்செந்தூர் அருகே உள்ள பால்குளம் தாமிரபரணி ஆறு செல்லும் கரையோர பகுதியில் மலைப்பாம்பு ஒன்று இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு விரைந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பாம்பை குதிரைமொழி தேரி காப்புக்காடு பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. நாமக்கல் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மீது காவல் வாகனம் மோதி விபத்து நேரிட்டதில் 2 படுகாயமடைந்தனர். என்மேட்டுப்பட்டியை சேர்ந்த சுதாகர், வாழவந்தி கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் ஆகிய இருவரும் தனித்தனியாக இருசக்கர வாகனத்தில் நாமக்கல் நோக்கி சென்றுள்ளனர். அப்போது தேர்தல் பணிக்காக ராணுவ வீரர்களை காவல்துறைக்கு சொந்தமான வாகனத்தில் காவலர் ஒருவர் ஓட்டி சென்றுள்ளார். புதுப்பட்டி அருகே இருசக்கர வாகனங்கள் மீது காவல் வாகனம் திடீரென மோதியது. விபத்தை ஏற்படுத்திய காவல்துறை வாகன ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். அவரை போலீசார் தேடி வருகின்றனர். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அரசு பேருந்துகளில் மாநிலத்தின் எந்த பகுதிக்கும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என பஞ்சாப் அரசு அறிவித்துள்ளது. பெண்கள் பாதுகாப்புக்காக 8 புதிய திட்டங்களை அமல்படுத்த இருப்பதாக முதலமைச்சர் அமரேந்தர் சிங் அறிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இனி கட்டணம் கிடையாது என முதலமைச்சர் அமரேந்தர் சிங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநிலத்தில் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். சஹாரியா மாவட்டத்தின் சாண்டிடோலா என்ற இடத்தில் ஆரம்ப பள்ளி அருகே வடிகால் கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தன. அதற்காக ஜேசிபி இயந்திரம் கொண்டு பள்ளம் தோண்டப்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக பள்ளியை சுற்றி கட்டப்பட்டிருந்த சுற்றுச்சுவர் சரிந்து விழுந்ததில் அங்கிருந்த தொழிலாளர்கள் 6 பேர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய ஜேசிபி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை 14ஆம் நாள் திறக்கப்பட்டு 5 நாட்கள் சிறப்பு பூஜை நடைபெறும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. பங்குனி மாத பூஜையின் தொடர்ச்சியாக வருகிற 19ஆம் நாள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழா தொடங்குகிறது. மாத பூஜை மற்றும் விழா நாட்களில் தினசரி 5000 பக்தர்கள் மட்டுமே ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், கொரோனா இல்லை என்ற சான்றிதழுடன் வரும் பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் திருவிதாங்கூர் தேவஸ்தானம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சண்டிகரில் கைக்குழந்தையுடன் பெண் காவலர் ஒருவர் பணியாற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சண்டிகர் போக்குவரத்து காவலராக பிரியங்கா என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு அண்மையில் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் பிரியங்கா தனது கைக்குழந்தையுடன் பணிக்கு சென்று போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினார். இந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பிரியங்கா கைக்குழந்தையுடன் நின்றபடியே பணியாற்றுவதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். இந்த வீடியோவுக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ரயில்வே பயணிகள் பயணத்தின் போது தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்கும் விசாரணைக்கும் தொலைபேசி உதவி எண் 139 ரயில்வே அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் பயணிகளின் குறைகளை உடனுக்குடன் தீர்த்துக் கொள்ள முடியும் எனவும், தேவையான தகவலை பெற இயலும் என அறிவித்துள்ளது. பயணத்தின் போது இந்த எண்ணை ஞாபகத்தில் வைத்திருப்பதும் பயன்படுத்துவதும் எளிது எனவும், இந்த உதவி எண்ணை அழைக்க ஸ்மார்ட் போன் தான் வேண்டும் என்பதில்லை எனவும், அனைத்து போன்களிலும் பயன்படுத்தலாம் எனவும் தெரிவித்துள்ளது. ஏமன் நாட்டில் இடம்பெயர்ந்தோர் மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 8 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏமன் அதிபர் மன்சூர் ஹாடி தலைமையிலான அரசு சவுதி தலைமையிலான ராணுவ கூட்டணியுடன் இணைந்து பல ஆண்டுகளாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களை சார்பிலான புலம்பெயர்ந்தோர் மையம் ஒன்று தலைநகர் சானாவில் உள்ளது. இந்த மையத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்ததாகவும் 170 பேர் படுகாயமடைந்ததாகவும் அவர்களில் 90 பேரின் நிலை கவலைக்குரிய வகையில் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வரம்புகளை மீறியதாக பேஸ்புக் நிறுவனத்துக்கு ரஷ்ய அரசு தண்டம் விதித்துள்ளது. கடந்த ஆண்டு ரஷ்ய நீதிமன்றம் அரசியல் சாசனத்துக்கு எதிராக சமூக வலைதளங்கள் செயல்பாட்டுகளில் ஈடுபட்டால் அவற்றை தடை செய்யவும் தண்டம் விதிக்கவும் அரசுக்கு அதிகாரம் உண்டு என தெரிவித்திருந்தது. அதன்படி உக்ரைனில் செயல்பட்டு வரும் வலதுசாரி ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இது தொடர்பான ஒரு பதிவை தனது பேஸ்புக் பக்கத்தில் ரஷ்ய அரசு பதிவிட்டது. இதனை முன் அறிவிப்பின்றி பேஸ்புக் நீக்கியது. இதனால் ரஷ்ய அரசு அதிர்ச்சி அடைந்து பேஸ்புக் நிறுவனத்துக்கு $13,000 தண்டம் விதித்துள்ளது. விவசாயிகள் போராட்டம், பத்திரிகை சுதந்திரம் குறித்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது. வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் கடந்த 100 நாட்களுக்கும் மேலாக விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். இதில் லட்சக்கணக்கான விவசாயிகள் ஈடுபட்டதால் இது உலக அளவில் பல்வேறு நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் டெல்லி போராட்டம் குறித்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என அதன் உறுப்பினர்கள் சிலர் வலியுறுத்தி இந்திய வம்சாவளியினரிடம் இருந்து 1,00,000க்கும் மேற்பட்ட கையெழுத்துக்கள் வாங்கிய மனுக்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இதையடுத்து அங்கு இது குறித்து விவாதம் நடைபெற்றது.
ஈராக்கில் உள்ள அல்லைமா பாலத்தில் கையெறி குண்டு வெடித்ததில் 8 பேர் காயமடைந்தனர். பாக்தாத் நகரின் வடக்கே அல்லைமா பாலம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் திடீரென பாலம் அருகே இருந்த குப்பை தொட்டியில் கையெறி குண்டு ஒன்று வெடித்தது. இதனால் அந்த பகுதியில் புனித யாத்திரை சென்றவர்களில் 8 பேர் காயமடைந்தனர். இது பற்றிய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு உள்ளது எனவும், இதனால் ஷியா பிரிவு முஸ்லிம்களின் புனித பயணம் பாதிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று யாத்திரை செல்பவர்களை இலக்காக கொண்டு பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்ட 3 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாக்தாத் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் கொரோனா தடுப்பூசி கொள்கை சிறப்பாக உள்ளது என சர்வதேச செலவாணி நிதியத்தின் பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய கீதா கோபிநாத், உலகில் கொரோனா தடுப்பூசிகள் தயாரிக்கும் மையம் இந்தியாதான் எனவும், இந்தியாவின் கொரோனா தடுப்பூசி கொள்கை மிக சிறப்பாக உள்ளது எனவும், கொரோனா நோய் தொற்றை எதிர்கொள்வதில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது எனவும் குறிப்பிட்டார். உலக அளவில் சுகாதார நெருக்கடி நிலவும் வேளையில் தனது தடுப்பூசி கொள்கைகள் மூலம் உலக நாடுகளுக்கு உதவுவதில் இந்தியா முக்கிய பங்கு வகித்து வருகிறது எனவும் பாராட்டியுள்ளார். பெண்களுக்கு சம உரிமை வழங்க வலியுறுத்தி லத்தீன் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பேரணியில் ஈடுபட்டனர். சர்வதேச பெண்கள் தினத்தை ஒட்டி அர்ஜென்டினா, கொலம்பியா, சிலி உள்ளிட்ட நாடுகளில் பேரணியில் ஈடுபட்ட பெண்கள் சம உரிமை வழங்க வேண்டும், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும், பணியிடங்களில் பாதுகாப்பு வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். லத்தீன் அமெரிக்காவில் சுமார் 30 விழுக்காடு பேர் தங்கள் நெருங்கிய கூட்டாளிகளாலும் 11 விழுக்காடு பேர் வெளிநபர்களாலும் வன்கொடுமைக்கு ஆளாவதாகவும் உலக சுகாதார அமைப்பின் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கிரீஸ் நாட்டில் பிறந்த 17வது நாளிலிருந்து 37வது நாள் வரை கொரோனா வைரஸை எதிர்த்து போராடிய குழந்தை உயிரிழந்ததை அடுத்து பிரதமர் வேதனை தெரிவித்துள்ளார். கிரீஸில் பிறந்து 17 நாளே ஆன ஒரு ஆண் குழந்தை காய்ச்சல் காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சோதனையில் அந்த குழந்தைக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரியவந்தது. அந்த குழந்தைக்கு தீவிர மருத்துவம் அளிக்கப்பட்டும் 37வது நாள் உயிரிழந்தது. இதை அறிந்த பிரதமர் கிரியோகோஸ் மிட்சோடாகிஸ் அந்த குழந்தைக்கு இரங்கல் தெரிவித்து தனது ட்விட்டர் பதிவிட்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி 100 விழுக்காடு பாதுகாப்பானது என வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தகவல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பிறகு மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும், தடுப்பூசி 100 விழுக்காடு பாதுகாப்பானது எனவும் தெரிவித்துள்ளார். இந்தி நடிகர் ரன்பீர் கபூருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் வைரஸ் பரவல் மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது. பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், திரைத்துறையினர் உட்பட அனைத்து தரப்பினரும் வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இந்தி நடிகரான ரன்பீர் கபூருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரன்பீர் கபூருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள தகவலை அவரது தாயார் நீதி கபூர் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்தி நடிகர் நவாசுதீன் சித்திக்குடன் மன வேறுபாட்டை களைந்து அவரது மனைவி ஆலியா இணைந்துள்ளார். ரஜினிகாந்தின் பேட்ட படத்தில் வில்லனாக நடித்தவர் நவாசுதீன் சித்திக். இவர் ஆலியா என்பவரை 10 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு இருவருக்கும் குடும்ப தகராறு ஏற்பட்டு பிரிந்தனர். இதனை அடுத்து நவாசுதீன் சித்திக்கு ஆலியா விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினார். இது பட உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது நவாசுதீன் சித்திக்கும் ஆலியாவும் விவாகரத்து முடிவை கைவிட்டு ஒன்று சேர்ந்துள்ளனர். பிரபல நடிகர் மற்றும் அவரது மனைவி இருவரும் தங்களது 10வது ஆண்டு திருமண நாளை தாஜ்மஹாலில் பிரம்மாண்டமாக கொண்டாடியுள்ளனர். தெலுங்கு சினிமாவின் பிரபல நடிகராக இருப்பவர் அல்லு அர்ஜுன். இவருக்கும் ஆந்திராவின் பிரபல தொழில் அதிபரின் மகள் ஸ்னேகா ரெட்டி என்பவருக்கும் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. தற்போது இந்த இணையருக்கு ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் உள்ளனர். தெலுங்கு சினிமாவின் ஸ்டார் கப்பிள் என்று சொல்லும் அளவிற்கு நட்சத்திர ஜோடிகளாக இருவரும் உள்ளனர். இந்த நிலையில் அல்லு அர்ஜுன் மற்றும் ஸ்னேகா ரெட்டி இருவரும் தங்களுடைய 10ஆம் ஆண்டு திருமண நாளை தாஜ்மஹாலில் கொண்டாடியுள்ளனர். எம்ஜிஆரின் பழைய படங்களை டிஜிட்டல் தொழில்நுட்பத்துக்கு மாற்றி திரையிட்டு வருகிறார்கள். இந்த வகையில் 1001, நாடோடி மன்னன், ரிக்ஷாக்காரன், நினைத்ததை முடிப்பவன், எங்க வீட்டு பிள்ளை, அடிமைப்பெண் உள்ளிட்ட படங்கள் ஏற்கனவே டிஜிட்டலில் வந்தன. இப்போது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தையும் டிஜிட்டலுக்கு மாற்றி உள்ளனர். தற்போது நவீன டால்பி அட்மாஸ் ஒளியுடன் டிஜிட்டலில் மெருகேற்றி மீண்டும் வெளியிடப்படுகிறது. எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கையில் உலகம் சுற்றும் வாலிபன் படம் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. நடிகை அனுஷ்கா அடுத்ததாக காதலை மையமாக வைத்து உருவாகும் படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகை அனுஷ்கா நடிக்க இருக்கும் அந்த படத்தை மகேஷ் என்பவர் இயக்க உள்ளார். மேலும் இந்த படத்தில் அனுஷ்காவுக்கு ஜோடியாக இளம் நடிகர் நவீன் போலி ஷெட்டி நடிக்க உள்ளாராம். முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து வந்த அனுஷ்கா இளம் நடிகருக்கு ஜோடியாக நடிக்க ஒப்புக்கொண்டது திரையுலகினரிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.
உலக டென்னிஸ் ஒற்றையர் தரவரிசை பட்டியலில் 311 வாரங்கள் முதலிடம் பிடித்து ஜோகோவிச் புதிய சாதனை படைத்துள்ளார். உலக டென்னிஸ் ஒற்றையர் தரவரிசையில் முதலிடத்தில் அதிக வாரங்கள் இருந்த ரோஜர் ஃபெடரர் சாதனையை செர்பிய வீரர் ஜோகோவிச் முறியடித்துள்ளார். உலக டென்னிஸ் வீரர்களின் தரவரிசை பட்டியலின்படி ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜோகோவிச் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 5 வெவ்வேறு காலகட்டங்களில் அவர் மொத்தம் 311 வாரங்கள் முதலிடத்திலிருந்து புதிய சாதனை படைத்துள்ளார். இத்தாலியின் தலைநகர் ரோமில் நடைபெற்ற தரவரிசை மல்யுத்த தொடரில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா தங்கம் வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் மங்கோலியாவின் துல்கா துமூர் ஆட்சியரை அவர் எதிர்கொண்டார். போட்டியில் ஆரம்பம் முதலே பின்தங்கியிருந்த பஜ்ரங் புனியா ஆட்டம் முடிவடைய 30 வினாடிகளே இருந்தபோது சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் 14 புள்ளிகளுடன் உலக தரவரிசையில் அவர் மீண்டும் முதல் இடத்திற்கு முன்னேறியுள்ளார்.